தமிழ் விக்கியின் கட்டுரை. ரமண மகரிஷி. ரமண மகரிஷி வெங்கட்ராமன் 1879 முதல் 1950 வரை தமிழகத்தின் ஆன்மீக ஞானிகளுள் ஒருவர். அத்வைத நெறியை போதித்தவர். வெளிநாட்டவர்கள் பலர் இந்தியாவின் ஆன்மீக பெருமையை, சிறப்பை அறிய காரணமானவர். நான் யார் என்ற கேள்வியுடன் தன்னை தானே அறிந்து முக்தி வழி நோக்கி செல்லும் வழிமுறையை ஊக்குவித்தவர். பிறப்பு கல்வி. வெங்கட்ராமன் என்னும் இயற்பெயர் கொன்ற ரமண மகரிஷி மதுரையை அடுத்த திருச்சுழியில் சுந்தரம் ஐயர், அழகம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் 30, 1879 பிறந்தார். இவருக்கு நாகசுவாமி என்ற மூத்த சகோதரரும் நாகசுந்தரம் என்ற இளைய சகோதரரும் உண்டு. ஒரு சகோதரி அலமேலுமங்கை. ரமணரின் தந்தை ஆங்கிலேய அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற்ற தனியார் வழக்கறிஞராக இருந்தார். தனது குழந்தைகள் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார். திருச்சுழியில் பாலர் வகுப்பில் பயின்ற ரமணர் திண்டுக்கல்லில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். அதன் பின்னர் மதுரை ஸ்காட் இடைநிலைப் பள்ளியில் இடைநிலை வகுப்பு தொடர்ந்தது. ரமணருக்கு 12ஆம் வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை சுந்தரமையர் காலமானார். சுந்தரமையரின் இளைய சகோதரர்கள் சுப்பையரும் நெல்லையப்ப ஐயரும் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். மதுரை அமெரிக்கன் மிஷன் ஹைஸ்கூலில் சேர்க்கப்பட்டார் ரமணர். படிப்பை விட சக மாணவர்களுடன் விளையாடுவதே அவருக்கு விருப்பமானதாக இருந்தது. ஆன்மீக ஆர்வம். ஒரு நாள் உறவினர் ஒருவர் வெங்கட்ராமனின் வீட்டிற்கு வந்தார். அவர் மூலம் அருணாச்சலம் என்ற சொல் அறிமுகமாகியது. அந்த சொல் சிறுவனான இருந்த ரமணருக்கு சொல்ல முடியாத பரவச உணர்வை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலையின் இன்னொரு பெயர்தான் அருணாச்சலம் என்பதை அறிந்து வியப்புற்றார். அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. ஒரு நாள் வீட்டிலிருந்த சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் நூலை வாசித்தார். அது ஆன்மீக ஆர்வத்தை மேலும் தூண்டிவிட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதும் 63 சந்நிதியின் முன்னின்று இறைவனின் ஆடல்களை அவன் அந்த அடியவர்களுக்கு அருள் புரிந்த விதத்தை எண்ணி மெய்மறந்து நிற்பதும் அவருக்கு வழக்கமானது. நான் யார்? ஒரு நாள் வீட்டின் மாடியறையில் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தார் பாலரமணர். ஆனால் மனம் அதில் செல்லவில்லை. சலிப்புற்று அதனை மூடி வைத்தார். திடீரென்று தான் இறந்து விடுவோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நேரம் செல்ல செல்ல அது மேலும் வலுப்பட்டது. சாவு என்றால் என்ன? அது எப்படி இருக்கும் என்ற சிந்தனை தோன்றியது. அப்படியே கை கால்களை நீட்டி விரைத்த கட்டை போல படுத்துக்கொண்டார். கண்களை இறுக மூடிக்கொண்டார். மூச்சை முயன்று அடக்கி, இதோ செத்துவிட்டோம், இந்த உடல் செத்துவிட்டது என்று தனக்குத்தானே சில முறை சொல்லிக்கொண்டார். சரி, இந்த உடல் செத்துவிட்டது. ஆனால் இந்த உடலையும் மீறி ஓர் உணர்வு உயிர்ப்போடு இருக்கிறதே, அது என்ன? நான் என்பது இந்த உடல் அன்று. நான் என்பது இந்த மூச்சு அன்று. நான் என்பது இந்த நினைவும் அன்று. இவற்றையெல்லாம் தாண்டி தனிப்பொருள் என்னுள் ஒளிர்கிறதே, அதுவே நான். ஆம், அதுவே என்றும் அழிவற்ற நித்திய வஸ்துவாகிய ஆத்மா. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எங்கும் வியாபித்திருக்கும் பிரம்மமே அது. அதுவே நான். இந்த எண்ணம் உறுதிப்பட்டது. அது முதல் பாலரமணரது வாழ்க்கை மாறிப்போனது. பொருளியல் வாழ்க்கை ஆர்வங்கள் குறைந்தன. நண்பர்களுடன் விளையாடுவது குறைந்தது. தனித்திருப்பது, தன்னுள் தான் ஆழ்ந்து எங்கோ நோக்கிக் கொண்டிருப்பது வழக்கமானது. அண்ணாமலை பயணம். ஒரு சமயம் சகோதரர் நாகசுவாமி பாலரமணர் வீட்டுப்பாடம் செய்யாமல் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது கண்டு சினமுற்றார். இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு என்று கடிந்தார். சட்டென்று தன்னுள் ஏதோ ஒன்று அருந்ததை உணர்ந்தார் ரமணர். ஆம்,
இப்படியெல்லாம் இருக்க நினைக்கும் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது? என் தந்தை அருணாச்சலம் இருக்கும் இடத்தில் அல்லவா நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டது. உடனே ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அண்ணாமலை பயணத்திற்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆகஸ்ட் 29, 1896 அன்று வீட்டை விட்டு வெளியேறினார். புகைவண்டி மூலம் பயணப்பட்டு செப்டம்பர் 1, 1896 அன்று திருவண்ணாமலை தலத்தை அடைந்தார். அது முதல் தன் வாழ்நாள் இறுதி வரை அங்கேயே வசித்தார். ஆரம்பத்தில் அண்ணாமலை ஆலயத்தில் தங்கியிருந்தார். பாதாளலிங்கம் சந்நிதி அருகே உண்ணாமல் உறங்காமல் தன்னுள் தான் ஆழ்ந்திருந்தார். உடலை பூச்சிகள் அரிக்க ஆரம்பித்திருந்த நிலையில் அண்ணாமலையின் வாழ்ந்த மற்றொரு ஞானியான சேஷாத்ரி சுவாமிகளால் ரமணர் அடையாளம் காட்டப்பட்டு மீட்கப்பட்டார். அண்ணாமலையில் தவ வாழ்க்கை. முதலில் மாமரத்து குகை, குருமூர்த்தம், பழவங்குன்று, பச்சையப்பன் ஆலயம் போன்ற பகுதிகளில் வசித்தார் ரமணர். அக்காலகட்டத்தில் இவரை அனைவரும் திருவண்ணாமலை சுவாமி என்றும் பிராமண சுவாமி என்றும் அழைத்தனர். பின்னர் விருபாக்ஷி குகைக்குச் சென்று வசித்தார். அக்காலகட்டத்தில் ரமணரை பற்றி பலரும் அறிந்து அவரை நாடி வந்தனர். ஆகஸ்ட் 1913 விவேக போதினியில் ரமணரது வாழ்க்கை வரலாறு வெளியானது. அது முதல் பலதரப்பட்ட மக்கள் ரமணரை நாடி வர ஆரம்பித்தனர். ரமணரை நாடி வந்த காவ்ய கண்ட கணபதி முனி ரமணரின் பெருமையை உணர்ந்து அவரை ரமண மகரிஷி என்று அழைத்தார். அது முதல் பகவான் ரமணர் என்றும் மகரிஷி என்றும் ரமண மகரிஷி என்றும் பக்தர்கள் அன்புடன் அழைக்க ஆரம்பித்தனர். பின் கந்தன் என்னும் தொண்டர் உருவாக்கி கொடுத்த ஸ்கந்தாசிரமத்திற்கு சென்று வசித்தார். ரமணரை நாடி வந்த தாய் அழகம்மாள் சில காலம் அவருடன் சாதகர்களுடனும் ஸ்கந்தாசிரமத்தில் வசித்து பின்னர் அங்கேயே காலமானார். அவரது உடல் மலைக்கு கீழே பாலி தீர்த்தக்கரையில் சமாதி செய்விக்கப்பட்டது. பின்னர் அந்த பகுதியை ஒட்டி அடியவர்கள் தனித்திருந்து தவம் செய்வதற்காக சிறு குடில்கள் உருவாகின. பின்னர் அப்பகுதி மென்மேலும் வளர்ந்து ரமணாசிரமம் ஆக உருவானது. ரமணரும் பக்தர்களும். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் பெருமையையும் அதன் ஆன்மீக உயர்வையும் வெளிநாடுகளுக்குச் சென்று பரப்பினார். ஆன்மீக உணர்வினால் உந்தப்பட்ட பலரும் இந்தியாவை நாடி வந்தனர். அவ்வாறு தேடி வந்தவர்களுக்கு ஆன்ம வழிகாட்டும் ஞானியாய் பகவான் ரமணர் விளங்கினார். அப்படி வந்த பக்தர்களில் ஆண் பெண் பாகுபாடில்லை, சாதி மத வேறுபாடில்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. ஹம்பிரிஸ், பால் பிரண்டன், மேஜர் சாட்விக், கோஹன், ஆர்தர் ஆஸ்பான், ராபர்ட் ஆடம்ஸ், மௌரிஸ் ஃப்ரீட்மேன் என்ற வெளிநாட்டவரும், சிவபிரகாசம் பிள்ளை, மஸ்தான் சுவாமிகள், காவ்யகண்ட கணபதி முனி, நடேச முதலியார், அண்ணாமலை சுவாமிகள், தேவராஜ முதலியார், குர்ரம் சுப்பையா, முகவை கண்ண, முருகனார், முனகால வெங்கடராமையா, சாது ஓம், தலையார்கான், நவாப் ஜான், ஹபீஸ் சையத், எச்சம்மாள், அகிலாண்டம்மாள், ரத்தினம்மாள், சூரி நாகம்மாள், சுப்புலக்ஷ்மி அம்மாள், சாந்தம்மாள் என்று ஆண் பெண் பாகுபாடில்லாமல் பக்தர்கள் ரமணரின் அருளை பெற்றனர். பாத்திரங்களின் தன்மைக்கேற்ப நீர் நிரப்புவது போல் அவரவர்கள் தங்கள் பரிபக்குவத்திற்கு ஏற்ப பகவான் ரமணரின் அருளை பெற்றனர். ராஜேந்திர பிரசாத், ஜன்மலால் பஜாஜ், காந்தியின் தனிச்செயலர் மகாதேவ தேசாய் போன்ற அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் ரமணரை தரிசித்து அருள் பெற்றனர். சாம்சேட் மாம், ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா, பாரதியார், வாவேசு ஐயர், சுதானந்த பாரதியார், ஊவே சாமிநாத ஐயர்,
தி. பானுகவி, கபாலி சாஸ்திரி உள்ளிட்ட இலக்கியவாதிகளும் ரமண மகரிஷியை தரிசித்து அருள் பெற்றுள்ளனர். சுதானந்த பாரதியார் ரமண மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். பரமஹம்ச யோகானந்தர், நாராயணகுரு உள்ளிட்ட ஆன்மீக குருநாதர்களும் பகவான் ரமணரை சந்தித்துள்ளனர். அகில இந்திய சாயி சமாஜத்தின் நிறுவனரும் சென்னை மயிலாப்பூரில் ஷிரடி சாய் ஆலயத்தை உருவாக்கியவருமான பி. நரசிம்ம சுவாமிகள் ஆரம்பத்தில் ரமணரின் பக்தராக இருந்தவர். ரமணரின் வாழ்க்கை வரலாற்றை முதலில் ஆங்கிலத்தில் எழுதியவரும் நரசிம்ம சுவாமிதான். பால் பிரண்டன் முதலியோர் ரமணரை நாடி வருவதற்கு காரணம் அந்த ஆங்கில நூல்தான். யோகி ராம் சுரத்குமார், அவரது குருவான பப்பா ராம்தாஸ் ஆகியோரும் பகவான் ரமணரின் அருளாசியை பெற்றவர்கள். ரமணாசிரம வாழ்க்கை. ரமணர் வெடியற் காலையில் எழுவார், காலை கடன்களை முடிப்பார், சமையலறைக்கு சென்று பாத்திரம் கழுவுதல், காய்கறி நறுக்குதல் அல்லது சமைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவார். அதன் பின்பு நடக்கும் வேத பாராயணத்தில் கலந்து கொள்வார். காலை சிற்றுண்டிக்கு பின் மலை மேல் உலாவ சென்று வருவார். தன் அறைக்கு திரும்பியதும் நாளிதழ் வாசித்தல், புத்தகங்களை பிழைகளை திருத்துதல், பாடல்கள் இயற்றுதல் போன்ற பணிகளை செய்வார். நாடி வரும் அடியவர்களுடன் உரையாடுவார். அவரவர்கள் தேவைக்கும் பக்குவத்திற்கும் ஏற்ப ஆன்மீக அறிவுரையை தருவார். அடியவர்கள் ஆன்மீக வாழ்வில் எல்லா விதமான அம்சங்களையும் பற்றியும் அவரிடம் கேள்விகள் கேட்பர். கேட்பவர் ஒவ்வொருவரின் ஆன்மீக பரிபக்குவத்தின் நிலைக்கேற்ப ரமண மகரிஷி விடையளித்தார். அவை கேட்பவர்களின் ஐயங்களை தீர்த்து வைத்து அவர்களது அறியாமையை நீக்கி ஆணவத்தை போக்கியதாக பக்தர்கள் கருதினர். தங்கள் சிக்கல்களின் சுமைகள் அகன்றதும் அவர்கள் இதயங்களில் அமைதி நிலவியதாக உணர்ந்தனர். மதிய உணவிற்கு பின்னும் கால்களில் செருப்பணியாமல் மலை மேல் உலாவ சென்று வருவார் ரமணர். பின் ஆசிரமத்துக்கு வந்திருக்கும் கடிதங்களுக்கு பதிலளிக்க ஏற்பாடு செய்வார். புத்தகங்களை பைண்டு செய்தல், அடுக்கி வைத்தல், வாசித்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவார். நாடி வரும் பக்தர்களுடன் உரையாடுவார். மாலை உலா, பின் மீண்டும் தமிழ் பாடல்கள் பாராயணம், இரவு உணவு, அதன் பின்பு ஓய்வு என்று ஆசிரம வாழ்க்கை நகர்ந்தது. ஓய்வு என்று சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான சமயங்களில் பகவான் உறங்காமல் விழித்து இருந்ததாகவே அவர் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரமணரின் அறிவுரைகள். தன்னைத்தான் அறிந்து முக்தி வழி நோக்கி செல்வதையே பகவான் ரமணர் வலியுறுத்தினார். இதுவே இவரது அனைத்து உபதேசங்களின் அடிப்படை சாரமாக இருந்தது. அதே சமயம் தம்மை நாடி வரும் பக்தர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அவரது அறிவுரைகள் அமைந்தன. ஒருவன் தன்னைத்தான் அறிந்து கொள்ளுதலே இறைவனை அறிந்து கொள்வதற்கு முதற்படி ஆகும். நான் என்ற அகந்தை எல்லா செயல்களையும் நாமே செய்கிறோம் என்ற தவறான கருத்தை உண்டாக்குகிறது. உண்மையில் நாம் ஒரு கருவியே, கர்த்தா அல்ல. இதை உணர்ந்துவிட்டால் அகந்தை நம்மிடமிருந்து வெளியேறிவிடும். நீ யாரென்று அறிந்தால் வேறு எதையும் அறிவதற்கு தேவையில்லை. நம் மனம் யாரிடம் வசப்படுகிறதோ, எவர் முன் நாம் மனம் அமைதி அடைகின்றோமோ அவரே சரியான குரு. கடவுளும் குருவும் உண்மையில் வேறு வேறு அல்லர். புலியின் வாயில் பிடிபட்டது எப்படி திரும்பாதோ அதேபோல் குருவின் அருட்பார்வையில் விழுந்தவர்களும் கைவிடப்பட மாட்டார்கள். குரு ஒருவருக்கு அவசியம் தேவைதான். புத்தியாலும் பொறி புலன்களாலும் ஆன கட்டிலிருந்து மனிதனை விடுவிக்க குருவால் மட்டுமே முடியும். ஆத்மாவே குருவாய் அமைதலும் உண்டு. மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அது ஒரு விரதம்தான். ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டு மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்குமானால் அது மௌனமாகாது. அதனால் எந்த பயனும் இல்லை. மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு உள்ளேயே இருப்பது தானே அன்றி வெளியே உள்ள வேறுவித புறக்காரணங்களாலும்
வருவது அல்ல. பிறர் வேறு நீ வேறு அல்ல. மற்றவர்களுக்கு ஒருவன் கொடுப்பதன் மூலம் தனக்கே கொடுத்து கொள்கிறான். உடையில் மாற்றம் செய்வது மட்டும் சந்நியாசமாகாது. மனத்தில் உள்ள ஆசாபாசங்களை துறப்பதே உண்மையான துறவு. மகாசமாதி. நாளடைவில் பகவான் ரமணருக்கு உடம்பில் சிறு சிறு கட்டிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவற்றை அவர் பொருட்படுத்தவில்லை என்றாலும் பக்தர்களின் வலியுறுத்தலால் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் நாளுக்கு நாள் அந்த நோய் வளர்ந்து கொண்டே வந்ததுடன் பலமுறை செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகளால் ரமணரின் உடல் தளர செய்தது. இறுதியில் அது மிக கொடிய சர்க்கோமா என்னும் புற்றுநோய் என்றும் அதற்கு சிகிச்சையே இல்லை என்றும் தெரிய வந்தது. ஏப்ரல் 14, 1950 அன்று இரவு 8:47 மணிக்கு ரமணர் மகா சமாதி அடைந்தார். அவர் உயிர் பிரிந்த தருணத்தில் ரமணாசிரமத்தில் இருந்து மிகப்பெரிய பேரொளி ஒன்று தோன்றி தெற்கிலிருந்து வடக்காக புறப்பட்டு அருணாச்சல மலைக்குள் சென்று கலந்தது. இதனை பலர் நேரடியாக பார்த்தனர். புகைப்படக்காரர் ஹென்றி கார்டியர், பிரசன், வங்கக் கவிஞர் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா, நடன கலைஞர் சந்திரலேகா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வை நேரில் கண்டு பதிவு செய்துள்ளனர். நாளிதழ்களிலும் இது குறித்த செய்திகள் வெளியாயின. குரு பூஜை. பகவான் ரமணர் ஜெயந்தி மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அவரது குரு பூஜை ஆராதனை விழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலையில் செங்கம் செல்லும் சாலையில் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமம் அருகே ரமணாசிரமம் அமைந்துள்ளது. ஆசிரமம் உள்ளே இடதுபுறம் மாத்ருபூதேஸ்வர் சன்னதி அமைந்துள்ளது. பகவான் ரமணரின் அன்னை அழகம்மையின் சமாதி ஆலயம் இது. வலதுபுறம் புத்தக விற்பனை கூடமும் அலுவலகமும் உள்ளது. அதன் பின்னர் ரமணர் இறுதி காலத்தில் வாழ்ந்த அறை உள்ளது. அதற்கு நேர் எதிரே அன்னை அழகம்மையின் சமாதி ஆலயத்தை ஒட்டி பகவான் ரமணரின் சமாதி கூடம் அமைந்துள்ளது. அதன் பின்னர் பழைய கூடம் உள்ளது. தொடர்ந்து உணவு கூடம், விருந்தினர் அறைகள் உள்ளன. ஆசிரம தலைவராக இருந்த நிரஞ்சானந்தர், கவி முருகனார் உள்ளிட்ட பலரது சமாதி பீடங்களும் ஆசிரமத்தில் அமைந்துள்ளன. ஆசிரமத்தின் பின்புறம் பசு லக்ஷ்மி, காகம், ஜாக்கி நாய் போன்ற உயிரினங்களுக்கான சமாதி பீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆசிரமத்தின் பின் வாசல் வழியே வெளியே மலைமேல் உள்ள ஸ்கந்தாசிரமம், விருபாக்ஷி குகை செல்ல முடியும். வரலாற்று இடம். வெளிநாட்டு அன்பர்கள் பலர் ரமணரை நாடி வந்து இந்தியாவின் ஆன்மீக செல்வத்தை உணர்ந்து கொண்டனர். பலர் ரமணருக்கே அடியவராகி இந்தியாவிலேயே இறுதி காலம் வரை கழித்தனர். அருணாச்சலத்தின் பெருமையையும் இந்தியாவின் ஆன்ம வலிமையையும் உலகெங்கும் உள்ள பலர் அறிந்து கொள்ள பகவான் ரமணர் மிக முக்கியமான காரணமாய் அமைந்தார். நூல்கள். ஸ்ரீ அருணாச்சல அக்ஷரமாலை, நான் யார், ஸ்ரீ அருணாச்சல அஷ்டகம், ஸ்ரீ அருணாச்சல நவமணி மாலை, ஸ்ரீ அருணாச்சல பதிகம், ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்னம், ஸ்ரீ அருணாச்சல துதி, அப்பளப்பாட்டு, உள்ளது 40, உபதேச உந்தியார், ஆத்மபோதம், ஆன்ம வித்தை, உள்ளது 40 அனுபந்தம், ஏகான்ம பஞ்சகம், விவேக சூடாமணி அவதாரிகை, பகவத்கீதா சாரம், குரு வாசக கோவை, ஸ்ரீ ரமண 108, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தோத்திரம் தமிழில், குருஸ்துதி தமிழ், அஸ்தமலகா ஸ்தோத்திரம், விவேக சூடாமணி தமிழ், அனுவாத நூன்மாலை வடமொழி நூல்களில் தமிழ் மொழிபெயர்ப்பு. கட்டுரை நிறைவு.